சோழ பேரரசை பத்தி நாம பேசும்போதெல்லாம் பெரும்பாலான நேரங்கள்ல தஞ்சை பெரிய கோயிலை பத்தியும் முதலாம் ராஜராஜ சோழனோட நிர்வாக பிரம்மாண்டத்தை பற்றியும் தான் பேசுறோம். ஆனா ராஜராஜ சோழன் அமைத்து கொடுத்த அந்த வலுவான அடித்தளத்தின் மீது நின்று இந்திய துணை கண்டத்தோட எல்லைகளை தாண்டி சமுத்திரங்களை கடந்து ஆசிய கண்டத்தையே தமிழனோட பேரரசின் கீழ் கொண்டு வந்தவர் தான் அவருடைய மகனான முதலாம் ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழனை பத்தி பேசும்போது நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அவர் வெறும் கதைகளாலேயோ அல்லது புனைவுகளாலேயோ புகழ் பெற்றவர் கிடையாது. கரந்தை செப்பேடுகள், திருவாலங்காட்டு செப்பேடுகள், கன்னியாகுமரி கல்வெட்டுகள் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்து சாசனங்கள் அப்படின்னு பல உணர்த்தக்கூடிய மறுக்க முடியாத வரலாற்று ஆவணங்கள் மூலமாக தன்னோட ஆதிக்கத்தை நிரூபித்தவர். கிபி 950 1000 வரை சோழ அரியணையை சுற்றி பல அரசியல் நகர்வுகள் நடந்தது. ராஜராஜ சோழனுக்கும் சேர இளவரசியான வானவன் மாதேவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருபுவன மாதேவிக்கும் மகனாக பிறந்தவர் தான் ராஜேந்திர சோழன். இவர் பிறப்பிலேயே இளவரசனாக பெயர் பெற்றவர் மதுராந்தகன். இவருக்கு சிறு வயதிலேயே வாழ்வீச்சு, வில்வித்தை, யானைப்படை இயக்கம் இது மாதிரியான போர்க்கலைகளோடு சேர்த்து வேதம், சாஸ்திரம், தமிழ் இலக்கணம் மற்றும் சமஸ்கிருதத்துல புலமை பயிற்சி அளிக்கப்பட்டது. இதனாலதான் சோழர்களோட மெய்கீர்த்திகள்ல இவரை பண்டித சோழன் அப்படின்னு கல்வெட்டுகள்ல புகழ்ந்திருக்காங்க. கிபி 1012 ராஜராஜ சோழன் தன்னோட மகனை தன்னுடனேயே இணை ஆட்சி செய்ய வச்சு இளவரச பட்டம் சூட்டினாரு. கிபி 1014 ராஜராஜனோட மறைவுக்கு பிறகு முழுமையான சோழ பேரரசாக ராஜேந்திர சோழன் அரியணை ஏறினாரு. ராஜராஜ சோழனால இலங்கையோட வடக்கு பகுதியை மட்டும்தான் கைப்பற்ற முடிந்தது. அதை மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னு அழைச்சிருந்தாங்க. அதனாலதான் இலங்கையோட தெற்கு பகுதியான ரோகண பகுதியில சிங்கள மன்னன் 5ஆம் மகிந்தன் ஒளிந்து கொண்டு சோழர்களுக்கு எதிராக சதி செய்து கொண்டிருந்தார். கிபி 1017 ராஜேந்திரன் தன்னோட படைகளை ஈழத்திற்கு அனுப்பி ரோகண பகுதியையும் முழுமையாக கைப்பற்றினார். அது மட்டுமில்ல, பாண்டிய மன்னர்கள் இலங்கையில ஒளித்து வைத்திருந்த சுந்தர பாண்டியனோட மணிமுடியையும் இந்திர ஆரத்தையும் சிங்கள மன்னன் 5ஆம் மகிந்தனையும் சிறைப்பிடித்து தஞ்சைக்கு கொண்டு வந்தார். இதன் மூலமாக இலங்கை முழுமையையும் சோழ பேரரசோட நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த வரலாற்று சாதனையை ராஜேந்திர சோழன் செய்தார். மன்னராட்சி காலத்துல அரியணை அதிகாரத்திற்காக சொந்த ரத்தங்களையே கொல்லக்கூடிய கொடூரமான சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறத நாம பார்த்திருக்கோம். ஆனா சோழ வரலாற்றுல ஒரு அரிதான நிகழ்வு நடந்தது. ராஜேந்திர சோழனோட சொந்த தாய் வானவன் மாதேவி. ஆனா ராஜராஜ சோழனோட அன்புக்குரிய மனைவிகள்ல ஒருவரான, அதாவது அவருடைய அணுக்கியான பஞ்சவன் மாதேவி மீது ராஜேந்திர சோழனுக்கு அளவு கடந்த அன்பும் மரியாதையும் இருந்தது. பஞ்சவன் மாதேவி அப்படிங்கிற ஒரு நபர் வெறும் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் மட்டும் இல்ல, ராஜேந்திர சோழனோட வீரத்திற்கு இணையான கூர்மையான ஆளுமையாகவும் அவருக்கு சரியான அரசியல் வழிகாட்டியாகவும் திகழ்ந்தவர். பஞ்சவன் மாதேவி இயற்கை எய்திய போது ராஜேந்திர சோழன் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய பட்டீஸ்வரத்துல படை வீடு அப்படிங்கிற இடத்துல அவருக்கு பஞ்சவன் மாதேஸ்வரம் அப்படிங்கிற பள்ளிப்படை கோயிலை கட்டினாரு. பள்ளிப்படை கோயிலோட உண்மையான தத்துவம் என்னன்னு தெரியுமா? சோழர்களோட மரபுல பள்ளிப்படை அப்படிங்கிறது சாதாரண நினைவிடம் கிடையாது. இறந்து போன மனிதர்களை அல்லது அரசர்களை, பேரரசிகளை சாதாரண மனிதர்களாக பார்க்காம அவர்களோட உடலை புதைத்த இடத்துல சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அவர்களை தெய்வத்திற்கு இணையாக மாற்றி தலைமுறையா தொடர்ந்து வழிபாடு செய்யறது தான் சோழர்களோட சிறப்பு மரபு. தந்தையோட அணுக்கியான பஞ்சவன் மாதேவிக்கு இது மாதிரியான உயர்ந்த மரியாதையை கொடுத்து கோயில் எழுப்பியது ராஜேந்திர சோழனோட பண்பாட்டிற்கும் சோழர்களோட ஆன்மீக தத்துவத்திற்கும் மிகச்சிறந்த வரலாற்று சான்றுன்னு சொல்லலாம். வரலாற்று ஆய்வாளர்கள் ராஜேந்திர சோழனை உலக அளவில் உயர்த்தி பிடிக்கும் போது மிக முக்கியமான பகுதி அவருடைய கடற்படை மற்றும் சமுத்திர போர், அதாவது நேவல் ஃபிளீட் அப்படின்னு சொல்றாங்க. ராஜேந்திரன் ஏன் கடல் கடந்து சென்று போய் போர் தொடுக்கணும்? அது வெறும் நில ஆக்கிரமிப்பு போர் அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது. அது ஒரு பொருளாதார மற்றும் வர்த்தக போர். கிபி 11ஆம் நூற்றாண்டுல சோழ நாட்டிற்கும் சீனாவிற்கும் இடையில மிகப்பெரிய கடல் வழி வர்த்தகம் நடந்துட்டு இருந்தது. சோழ நாட்டோட மணிக்கிராமம், திசை 1500 இப்படியான தமிழ் வணிக குழுக்கள் எல்லாருமே சீனாவுக்கு கப்பல்ல சென்று மிளகு, பட்டு, நறுமண பொருட்கள் எல்லாம் வர்த்தகம் செய்தார்கள்.
ஆனா இன்றைய மலேசியா, இந்தோனேஷியா மற்றும் மலாக்கா நீரிணைய தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஸ்ரீ விஜய பேரரசு, அதாவது ஸ்ரீ விஜய மன்னன் சங்கராம விஜயோத்துங்கவர்மன், அவர் என்ன பண்றாருன்னா தமிழ் வணிகர்களோட கப்பல்களை மறித்து அதிக வரிகளை விதித்து வர்த்தகத்தையே முடக்கிறாரு. தன்னோட நாட்டு வணிகர்களுக்கு நடந்த இந்த அநீதியை ராஜேந்திர சோழன் சகித்து கொள்ள தயாரா இல்லை. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக பிரம்மாண்டமான மரக்கலன்களை, வார்ஷிப்ஸை உருவாக்குனதே ராஜேந்திர சோழன் தான். கடலோர நீரோட்டங்களையும் பருவக்காற்றுகளையும் கணக்கிட்டு ஆயிரக்கணக்கான வீரர்களையும் யானைகளையும் கப்பல்ல ஏற்றி சென்றார். கிபி 1025 ஸ்ரீ விஜய பேரரசின் மீது பாய்ந்து சென்று ஸ்ரீ விஜய மன்னன் சங்கராம விஜயோத்துங்கவர்மனை வீழ்த்தினாரு. அது மட்டும் இல்ல, கடாரம், பண்ணை, அதாவது இப்போ இருக்கக்கூடிய சுமத்ரா, மலையூர், மாயூரடிங்கம், மானக்கவாரம், நிக்கோபார் ஐலாண்ட், இந்த மாதிரியான 13 முக்கிய துறைமுக நகரங்களை கைப்பற்றி இருந்தார் ராஜேந்திர சோழன். இதன் காரணமாகத்தான் வரலாற்று ஆய்வாளர்கள் வங்காள விரிகுடாவை சோழர்களோட ஏரி அப்படின்னும் ராஜேந்திர சோழனை கடாரம் கொண்டான் அப்படின்னும் கல்வெட்டுகள்ல பதிவிட்டார்கள். அடுத்து வட இந்திய படையெடுப்பு. தஞ்சையிலிருந்து புறப்பட்டு வேங்கி, ஒடிஷா, தண்டபுத்தி, இப்போ இருக்கக்கூடிய மேற்கு வங்காளம் வழியா கங்கை நதி வரைக்கும் சோழனோட படை சென்றது. இது 2000 கிலோமீட்டருக்கும் அதிகமான பிரம்மாண்டமான தரைவழி படையெடுப்பு அப்படின்னு சொல்லப்பட்டது. வங்காளத்தை ஆண்ட பாலவம்சத்து சக்தி வாய்ந்த மன்னனான மகிபாலனை சோழப்படை தோற்கடித்தது. போரில் வென்ற ராஜேந்திர சோழன் திரையாக, அதாவது பதிலாக, போரில் வென்ற போது அதற்கு ஒரு பதில் கேட்பாங்க, அதற்கு பதிலாக என்ன கேட்டிருந்தாருன்னா பொன்னையோ பொருளையோ தாங்க அப்படின்னு சொல்லல, புனித கங்கை நீரைத்தான் கேட்டாரு. தோற்கடிக்கப்பட்ட வட இந்திய அரசர்களோட சிரசினிலே, அதாவது அவங்க தலையிலேயே கங்கை நதி நீரை காவடியா சுமக்க வைத்து சோழ நாட்டிற்கு கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்த கங்கை நீரை வச்சு அவர் என்ன செய்தார் தெரியுமா? புதிதாக தான் உருவாக்கி கொண்டிருந்த தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்துல 16 மைல் நீளமுள்ள ஒரு பிரம்மாண்ட ஏரியை வெட்டினாரு. அதுல இந்த புனித கங்கை நீரை கலந்தாரு. அதற்கு சோழ கங்கம் அப்படின்னு பெயரிட்டு அதை நீரினால் ஆன வெற்றி தூண், அதாவது ஜலமய ஸ்தம்பம் அப்படின்னு அறிவிச்சாங்க. இப்பவும் இது கல்வெட்டுல குறிக்கப்பட்டிருக்கு. மற்ற மன்னர்கள் வெற்றிய கல்லுல தூணா நட்டபோது ராஜேந்திர சோழன் தன்னோட வெற்றிய மக்களுக்கான விவசாய நீர் மேலாண்மையா மாற்றினாரு. இதுதான் அவரோட தொலைநோக்கு பார்வை. தன்னோட வாழ்நாள்ல களமிறங்கிய எந்த ஒரு போர்லையும் தோல்வியே சந்திக்காத ஒரு மாபெரும் அரசன். தந்தை ராஜராஜன் அமைத்து கொடுத்த சாம்ராஜ்யத்தை கடல் கடந்து விரிவாக்கி தமிழ் இனத்தோட வலிமை, ராஜதந்திரம் மற்றும் நீர் மேலாண்மையை உலகறிய செய்தவர் தான் நம் மாமன்னன் ராஜேந்திர சோழன். அவரோட அவதார திருநாளான இந்த ஆடி திருவாதிரை நாள்ல அவர் பற்றின உண்மையான வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது நம்ம ஒவ்வொருவரோட கடமை.